ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? வணக்கம். நான் இப்போது என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறது தெரியாது பாருங்கள். என்னென்ன ஆச்சுன்னா மக்களே, எனக்கு வீடியோ எடுக்கிறது, எடிட்டிங் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் சும்மா தான் யூடியூப் சேனல் இருக்குது, இதில் போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன போடலாம் அப்படின்னு என் மகள்கிட்ட கேட்கும்போது, மூத்த மகள்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னான்னா, அம்மா நீங்கள் யூடியூப் சேனல் இருக்குது, இதில் ஏதாவது வீடியோஸு போடுங்க அப்படின்னு தான் சொன்னாலே தவிர இந்த வீடியோஸில் என்ன என்ன இருக்குங்கிறத என்கிட்ட சொல்லலை. அப்போ நான் என்ன பண்ணினேன்னா, என் பேத்தி பண்ணுற சேட்டைகள், வீட்டில் கிடக்க நாய்க்குட்டி கோழிகளை வச்சு அப்படி வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அப்புறமா போக போக தான் தெரியும் எனக்கு இதில் நல்ல வீடியோஸ் எல்லாம் போட்டோன்னா காசு வரும், நல்ல மாதிரி எடிட்டிங் பண்ணி போட்டால் இது வரும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இது வரைக்குமே எனக்கு என்ன சொல்லதுக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, எடுத்திருக்காங்க. என்னோடய வீடியோஸும் குவாலிட்டி கிடையாதுன்னு தெரியும். ஏனோ தானோன்னு தான் நான் போடுறது. எனக்கு இதை பற்றி உண்மையிலே சொல்லப்போனால் எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் யாருக்கிட்டையும் போய் கேட்கவும் விரும்பலை. இது எப்படி போடணும், எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்கவும் விரும்பலை. எதுக்கு கேட்கணும் நம்ம அப்படின்னு. இப்போ நான் எனக்கு நேரம் போகாது. எப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லாததுனால எப்பவும் 24 மணிக்கூறும் படுத்தே தான் கிடப்பேன். தூங்கி 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 எனக்கு முகம்லாம் நீர் போட்டுரும். ஏன்னா கழுத்து பெடலியில் கட்டி இருக்கிறதுனால என்னால் படுத்து தான் இருக்க முடியுமே ஒழிய மைண்டு ஃபுல்லாக நம்ம என்னடா நமக்கு உயிர் போயிருமோ, நம்ம செத்துருவோமோ, படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது நம்மளோட உயிர் போயிருமோ அப்படிங்கிற அந்த மனநிலைமையிலே இருந்து ரொம்ப சோர்வாயிட்டேன். என்னால் எலும்பி நடக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம இதுவில் போட்டுட்டு என்னென்னா இந்த வீடியோஸ் இதெல்லாம் போடுவோம், சும்மா இருக்கிறதுக்கு போடுவோம். நம்ம வெரைட்டியான வீடியோஸ் எல்லாம் போட முடியாது, அதுக்கு நம்ம அலையணும். அது மட்டும் இல்லை, ரெண்டாவது நமக்கு வீட்டில் சப்போர்ட் இருக்கணும். நமக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. என் வீட்டுக்காரரும் நம்ம வேலைக்கு போகிறதும் எங்களை பார்க்குறதும் அந்த இதில் இருக்கும்போது அவருக்கும் இதெல்லாம் தெரியாது. என்னோடய பொண்ணுங்களுக்கும் இந்த இது இப்படி தான் நம்ம அம்மாவுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. அதனால் நான் ஏதோ போடுறேன். பிள்ளைங்க வேலைக்கு போகிறதுனால நமக்கு அவங்கக்கிட்ட எதுவும் கேட்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது நான் என்ன வீடியோஸ் போட முடியும்? நான் ஒவ்வொரு வீடியோஸும் நான் போட்டதே போடும்போது யூடியூப்காரங்க சொல்கிறாங்க, நீங்கள் வேறு திங்க் பண்ணுங்கள், வேறு இது பண்ணி போடுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. சொந்தங்களே, எனக்கு உண்மையிலேயுமே எனக்கு திங்க் பண்ணேன்னா என்னோடய மண்டை மூளையெல்லாம் சிதறினது மாதிரி இருக்கும். தலைவேதனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் வாமிட் வரும். அப்புறம் அப்படியே பிளட்டாக வாந்தி எடுப்பேன். இப்படி தான் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் என்னோடய வீடியோஸ் ஏதோ